திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நத்தக்காடையூர் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியின் 9வது ஆண்டு விழா கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக திரு ஏடி திருமூர்த்தி, திருமதி பி ரம்யா மற்றும் திரு மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறை வணக்கத்துடன் இவ்விழா இனிதே துவங்கியது. மாணவி கோகுல் பிரித்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். To Sri A.D. Tirumurthy sir, Ms. B. Ramya ma'am, Mr. Mahendran sir, Thiru V. Satyamurthy sir, Thiru S.S. Nadarajan sir, Thiru K.R. Dhanashekhar sir, a correspondent. மங்களம் தரும் நல்லொளியின் திருவிளக்கு விருந்தினர்களின் பொற்கரங்களால் ஏற்றப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் பி. கோவிந்தசாமி ஆண்டறிக்கையை வாசித்தார். And affiliated to Anna University, Chennai. Faculty of Engineering offers Civil Engineering, Mechanical Engineering, CSE, ECE and EEE in Bachelor of Engineering, and in Master of Engineering it offers CSE, Construction Engineering and Management and Structural Engineering. கல்லூரியின் அரங்காவலர் திரு பி. கந்தசாமி தலைமையுரையாற்றினார். இந்தியாவினுடைய எதிர்காலத்தினுடைய தூண்களான மாணவ செல்வங்களே, படிப்பில் மட்டும் அல்லாது பொது அறிவிலும் பொது சுகாதாரத்திலும் பொதுவான எண்ணங்களிலும் மற்றவர்களை மதிப்பதிலும் மற்றவர்களோடு பழகுவதிலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கினீர்களே ஆனால்தான் தூய்மையும் லஞ்சம் இல்லாமையும் தீவிரவாதம் இல்லாமையும் ஒழிய வேண்டும் என்பதுதான் இந்த 20-20, 20-30, 20-50 என்றதெல்லாம். மாணவர் பொன் பவித்ரன் சிறப்பு விருந்தினர் திரு திருமூர்த்தி அவர்களை அறிமுகம் செய்தார். சிறப்பு விருந்தினர் திரு ஏடி திருமூர்த்தி சிறப்புரையாற்றினார். என்ஜினியராக வெளியில் வரணுங்கிறது தான் இதுக்கு இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்கிற சமாச்சாரமே. அப்போ என்ஜினியராக எப்படி வெளியில் வர்றது? பிஇ படிச்சுட்டா மட்டும் என்ஜினியர் ஆயிட முடியுமா? அவருக்கு என்ஜினியரோட கண்ணோட்டம் வேணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த என்ஜினியரோட கண்ணோட்டம் வேணும். பிஇ எலக்ட்ரிக்கல் படித்து முடிச்சிருவார். ஆனால் வீட்டில் ஒரு ஃபியூஸு டியூப்லைட் ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவரால் அட்டன் பண்ண முடியாது. அந்த சர்க்கியூட்ஸ் என்ன, அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது? வீட்டில் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸு, அது எல்லா இன்ஜினியருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. மிக்சி ரிப்பேர் ஆகுது, கிரைண்டர் ரிப்பேர் ஆகுது, ஃபியூஸில் ஃபேன் ரிப்பேர் ஆகுது, ஃபேன் மாற்றுறது, ஃபேன் ஏன் ஓடலை பார்க்குறது, ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் தான் இன்ஜினியருக்கு. அந்த அப்ளிகேஷன் மைண்டு உள்ளே போனால் போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சாதனையில் பண்ணிடுவீங்க. கௌரவ விருந்தினர் திருமதி பி ரம்யா அவர்களை மாணவி ஜானட் ஜாக்குலின் அறிமுகம் செய்தார். கௌரவ விருந்தினர் திருமதி பி ரம்யா சிறப்புரையாற்றினார். இன்ஜினியரிங்கிற டிகிரி பேசிக் மொபைல் ஃபோன் மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குறீங்கள, இதுதான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்குறாங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட இருந்து. யாரும் நோக்கியா ஃபோனை எதிர்பார்க்குறது இல்லை. நோக்கியா ஃபோனுக்கு மேலே அட்வான்ஸ்டு வேர்ஷனான எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கிற ஃபவுண்டேஷன் மட்டும் போதாது,
நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். இன்ஜினியரிங் டிகிரி தவிர்த்து நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். உங்கள் டெக்னாலஜிக்கல் ஸ்கில் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா கற்றுக்கோங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். பட் உங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அதை சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் அதுக்கெல்லாம் மேலே இருக்கீங்க. கௌரவ விருந்தினர் திரு மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். நான் வரும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சோகமாக உட்காந்துருந்தீங்க. நம்ம முடிச்சு போட்டு நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், நம்மளுக்கு நல்ல ஜாப் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். இன்ஜினியர்ஸ் கேன் டூ எனிதிங் இன் த வேர்ல்ட். மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. பல்வேறு போட்டிகள் மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. கல்லூரியின் டீன் திரு ஜி.வி. நாராயணன் அனைவருக்கும் நன்றி கூறினார். Corporates nowadays they are talking about something called CSR activities or corporate social responsibility activities. But he has touched upon a point called ISR, individual social responsibility. And again இது அவருடைய உள் மனதிலிருந்து வந்த ஒரு ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன். தேசிய கீதத்துடன் ஆண்டு விழா இன்றே நிறைவுற்றது. என் பேர் ஹரிணி. நான் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். என்னென்னா நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே நான் படிக்கிறேன். கேர்ள்ஸ்னால் சிவில் டிபார்ட்மெண்ட் அதிகமாக எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்குது. பட் இங்கே வந்து கேர்ள்ஸை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் ஈஸியாக நாங்கள் ஃபேக்கல்ட்டிஸில் கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்கணுன்னாலும் நாங்கள் ஈஸியாக போய் அவங்கள அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து இன்பிளான் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் யாரும் மோஸ்ட்லி சைட் விசிட் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் இன்பிளான் ட்ரைனிங்கிற பேரில் நாங்கள் நிறைய சைட் விசிட்ஸ் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன். என் பேர் வந்து செல்வகுமார். எங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா 63 பில்டர்ஸோட கம்பெனிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து எப்போவுமே வெல் க்ரோத்தாக இருக்குது. எங்கள் காலேஜில் வந்து இப்போ சோலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெக்னிக்கலாக நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு பவர் பிளான்ட்டில் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்தவரையிலும் நிறையா பேசிக்ஸை வந்து எங்கள் காலேஜ்லேருந்து சொல்லித்தராங்க. நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கைட் பண்ணுவாங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும். அப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ் பொறுத்தவரையிலும் இப்போ நாங்கள் 4:30 காலேஜ் முடியுது அப்படின்னா நாங்கள் 4 மணிக்கு பஸ்ஸுக்கு யாரும் போக மாட்டோம். அந்த அரை மணி நேரம் எங்கள் ஸ்டாஃப்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், மென்டிங் ஹவர்ஸில் எங்களுக்கு எப்படி இதை செமஸ்டரில் வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக கெயின் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப வெல் க்ரோத்தாக இருக்குது. நாங்கள் செமஸ்டர் வந்து எப்படி ஹை மார்க்ஸ் வாங்கலாங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் காலேஜை பொறுத்தவரையிலும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேனேஜ்மெண்ட் நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னாலும் எங்களுக்கு எக்கனாமிக்காகவும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து எங்கள் காலேஜ் தி பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். மாலையில் மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்திருந்தது. கல்லூரியின் தலைவர் திரு வி. சத்யமூர்த்தி, செயலாளர் திரு எஸ். நடராஜன், பொருளாளர் திரு ஆர். ஈஸ்வரமூர்த்தி, தாளாளர் திரு கே.ஆர். தனசேகர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். Directors, HODs of various department, placement officer, training officer, teacher, non-teaching, and my dear student friends, welcome you all to the July 2K18.
என்ன கொண்டாடா மசக்கிய மசக்கிய மயங்கி நானும் போனேனடி சிரிக்கிய சிரிக்கிய சிதறி நானும் போனேனடி. கலக்கப்போவது யாரு புகழ் திருமதி சசிகலா, குரேஷி, ஷரத் மற்றும் பிரபாகர் ஆகியோரின் சிறப்பு நகைச்சுவை தொகுப்பும் இவ்விழாவில் அமைந்திருந்தது. ஓகே, இங்க சூப்பர் ஸ்டார் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. இங்க வருகை தந்திருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்களே, வாட்ஸ்அப்ல வான்னு மெசேஜ் பண்ற எங்க பசங்களை நம்பலாம், வாழ்க்கையே நீதான் சொல்ற பொம்பளை பிள்ளை நம்ப கூடாது. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, மேடைக்காக சொல்லல, சத்தியமா ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நின்றால் எழுந்து இடம் கொடுப்பது எங்களுடைய ஆண் சிங்கங்கள் தான். அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல போறான் மக்கள் அப்பக்காக யாரும் இல்லையே. இனி தமிழன் திருந்திட்டான், அவன் வந்து தெளிவாயிட்டான். இனி தமிழனை யாராலையும் ஏமாற்ற முடியாது, தெரிஞ்சுக்க. வரட்டுமா? ஒரு மினிஸ்டர் வீட்டில் நாய் செத்து போச்சு, அதை பார்க்கும்போது ஊரெல்லாம் வந்துச்சான். ஆனால் அந்த மினிஸ்டர் சாகும்போது ஒரு பய கூட வரல. அதுலேருந்து என்ன தெரியுது? மினிஸ்டருக்காண்டி தான் வந்திருக்கானுங்க. ஸோ அந்த பட்டத்துக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ உண்மையான நட்புக்காண்டி நீங்கள் இருங்கோ, உண்மையான நட்புக்காண்டி மட்டும் வாழுங்கோ. உண்மையான நட்பு தான் என்னைக்குமே ஜெயிக்குஞ்சி. சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனோ எல்லாம் வந்தாண்டி, கேட்டவரோடனே தந்தாண்டி. Every citizen is my own kith and kin. As we say in India, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். கலி கலி தெரியல ஜல்லி சிறுசு நமக்குள்ள இருப்பது 7 ஜென்ம உறவு. நம்ம பெருக்கும் தைரியம் யாருக்கும் இருக்க. உன்ன முதல் முறம் பார்த்தது வலி. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை.